Hey guys, bonjour. நான் தான் அவங்க பிஎம் அண்ட் பெங்களூர் நாட்கள் வந்து முடிந்து விட்டது. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 டேஸ் மேலே இங்கே இருந்தேன். அதில் ஒரு 2 டேஸ் உடம்பு சரியாக ஆகிடுச்சு. வெளியே எங்கேயும் போக முடியல. ஓகே, முடிஞ்சிடுச்சு. பஸ்ஸில் போகிறோம். ஓகே, நான் பஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த பஸ்ஸுலேயே வந்து பாத்ரூம்லாம் வச்சு வேறு இருக்கும். ஸோ ஏசி பஸ். ஸோ ஏசி பஸ்ஸோட ஸ்லீப்பரும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏசி பஸ்ஸில் போயிருக்கேன். பட் ஸ்லீப்பரில் போனது கிடையாது. சென்னை தான் மேக்ஸிமம் வந்து அதுக்கு மேலெலாம் போக மாட்டேன் யாரும் பஸ்ஸில். ஒரு டைம் டூர் கொடைக்கானல் போயிருந்தோம், அவ்வளோதான். நீங்கள் பார்த்துருவீங்க. பார்க்கலாம், கீழே லிங்க் தர போய் பாருங்கள். அண்ட் வாங்க போவோம். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்ம போயிட்டு பஸ் ஏறும். பஸ் புக் பண்ணியாச்சு. 12:30க்கு பஸ்ஸு. 8 hours ட்ராவல். ட்ரெயின் 6 hours, இது 8 hours. பின்னாடி ஒருத்தர் இருக்கார் பாருங்க, என் குரு. அது இருக்கார், அவர் தான் என்னோடய குரு. இவரை மிஸ் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பிஎம் பிளாகர் மறக்காதீங்க. ஷேர், சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அவ்வளோதான். ஓகே, வீட்டு தேடி வந்தார். அவர் தான் ஃபுல்லாக வந்து ப்ரோ கன்னடத்தில் சொல்லுங்கள், தெலுங்கு அப்புறம் ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಮ್ಮ ಹುಡುಗರು ಅವರು ಸ್ವಲ್ಪ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡೋ, ಶೇರ್ ಮಾಡೋ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡೋ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. பஸ்ஸு கிட்ட இதுதான் பஸ்ஸு, இந்தியா ஸ்மார்ட் சிட்டி. இது வருங்க, அப்படியே பின்னாடி காட்டுறேன். ஆட்டோவில் வந்து இது காட்டுறேன். பஸ்ஸுள்ள வந்து பஸ்ஸை எடுத்து விட்டார்கள். இப்போ வந்தவுடனே எடுத்துட்டாங்க. 12:35 சொல்லியிருந்தாங்க. 12:25 பஸ் எடுத்துட்டாங்க. ஐடி எம்ப்ளாய் வேறு லேப்டாப் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நான் ஏறுறேன் மேலே. இங்கே பாருங்க, கீழே வந்து ஒரு கால் வச்சு ஏறுறதுக்கு ஸ்டாண்ட் மாதிரி. கால் வச்சு ஏறுற ஸ்டாண்ட். சீட்டோட கம்ஃபர்ட்டாக நல்லா உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல சாயிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு பிளாங்கெட்டு, ஒரு பில்லோ, ஆளுக்கு ஒன்று பில்லோ, படுக்கிற மாதிரி பில்லோ ஒன்று கொடுத்துக்கிறாங்க. 6 அடி கால் ஒன்று கட்டாகுதா? ஆமாம், செம ஸ்பேஸ் இருக்குது. லைக் பாருங்களேன், கரெக்ட். அப்படி வருமா பேகு? ஆமாம், 6 feet. நானே 5.9. எனக்கே கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ பாருங்கள், பின்னாடி காட்டுறேன். கரெக்டாக இருக்குப்பா. சார்ஜர் போட்டு, ஃபோன் ஹோல்டரு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீன் என்ன க்ளோஸ் பண்ணிக்கலாம். சைட்லேயும் ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே ஒன் சைடில் 2 பேர் வைக்கிறதுக்கு மாதிரி ஹோல்டர் வச்சுருக்காங்க. பேக்லாம் ஹோல்டரு. அங்கே ஒரு சைடில் லேப்டாப் போடுற சார்ஜ், யூஎஸ்பியோட இது ஒன்று இருக்குது. இது என்னது, ஒன்றும் இல்லையா? நான் ஆனால் சைடில் விழுந்துருவோமோ அப்படின்னு பயமாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுது. இந்த ஒரு ஃபோன் ஹோல்டர் பின்னாடி ஒன்று இருக்குது. இதெல்லாம் வச்சா தூக்கிட்டு போயிடுவாங்களாம். யார எடுப்பா வந்து ஒன்றை தாண்டி தூங்கிட்டு இருக்கும்போது? வாய்ப்பு இல்லை ராஜா. இங்கேருந்து பார்த்தா நல்ல வியூ. ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏன்னா 12:35 வேணும் தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. எதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொன்னால் விட மாட்டேன்றோம். இல்லை சார் நாங்கள் அங்கே நிறுத்துவோம் சார். இல்லை சார் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன்னா நான் கொடுப்பேன் சார்ன்றோம். கொடுப்பாங்கடா கன்ஃபார்மாக. ஒரு டைம் நான் சென்னையில் வந்து பாண்டி போனேன். 300 ரூபா கொடுத்து போனேன். வேளாங்கண்ணி பஸ் பக்கத்தில் இருக்கோம் தான் ஏற்றி விட்டாங்க. என்ன பஸ் இல்லைன்னு அதில் கொடுத்தானுங்க. 10 ரூபா வாட்டர் பாட்டில் ஒன்று. எவ்வளோடா அப்படி பஸ் டிக்கெட்டு? இப்போ சொல்லவே மாட்டேன் நான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தெரியும். செம்ம குளிருப்பா பெங்களூரில். இந்த ஜாக்கெட் போட்டே தான் நான் தூங்குறேனே. நானெல்லாம் ஒன்றும் பழகலை. இங்கெல்லாம் செம்ம குளிராக தான் இருக்குது. ஜாலியாக இருந்துச்சு. ஒரு 4-5 days இருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஆமாம், வீடியோ தான் எடுக்க முடியல. பெருசாக சாப்பிட்ற இடமும் பெருசாக நம்ம போகல. ஒரு இடம் ஒன்று சொன்னார் ஹரி, அங்கே போகணுன்னா வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வரையும் பீஃப் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாரு. சரி போகலாம் பிளான் போடணும். எக்ஸாம் 2 நாள், ஒரு நாள் வெளியே போனோம், ஒரு நாள் உடம்பு சரியில்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பிட்டோம். அடுத்த மாதம்
அடுத்த மாதம். ஆமாம், அபிக்கு இங்கே வேலை கிடச்சிச்சு. இல்லை நம்ம இங்கே திரும்ப இங்கே வந்து போவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பிளான் பண்ணி ஃபுல்லாக பிளான் பண்ணி இங்கெங்கெல்லாம் போகணும், அதெல்லாம் சொல்லி பிளான் பண்ணி வரணும். நம்ம ஏன்னா பிளானே போடல, 0 பிளான் தான். வரோம், எக்ஸாம் எழுதுகிறோம், முடிஞ்சிச்சுன்னா எப்போது அடுத்த பஸ் கிடைக்குதோ இல்லை ட்ரெயின் கிடைக்குது ஏறுறோம் அப்படின்னு போட்டோம். பட் வந்து இப்போது கொஞ்சம் அப்படி நிறைய நடுவில் எல்லாம் சொதப்ப ஆரம்பிச்சிச்சு. பரவாயில்ல, நானும் 3 வீடியோ தான் எடுக்கவே முடிஞ்சுது. அது வரைக்கும் ஓகே ஃபைன், அடுத்த டைம் பார்த்துக்கலாம். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகுது பஸ்ஸு. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ தான் அந்த ஜர்க்கு இப்போ தான் கொடுக்குது. ஒரு ஒஸ்ட்டான தகவல், சார்ஜர் போட்டு எதுக்கு கொடுத்துக்கிறாங்க? சார்ஜ் போடுறது தானே. லேப்டாப் யூஸ் பண்ணுறது தான் இங்கே மெயில் செக் பண்ணுறது. அங்கே வந்து சார் சார்ஜர்லாம் போடக்கூடாது சார், சார்ஜ்லாம் போட்டிங்கன்னா 500 ஃபைன் சார். ஏன்டா சார்ஜ் ஏன்டா அப்படின்னு கேட்டால் இன்வெர்ட்ரு எகிரிடுமா. இன்வெர்ட்ரு எகிறதுக்கு எதுக்கு சார்ஜ் போட்டு கொடுக்கணும்? எதுக்கு அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்குறாங்கன்னு தான் தெரியல. 500 ஃபைன் சார். நான் சொல்லக்கூடாது சார். நம்ம ஊரில் எல்லாமே கொடுப்பாங்க. அதான் எல்லாத்தையும் நம்ம ஊரில் எப்படின்னா எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாமே இருக்கும், ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது எதையுமே. அதுதான் இது வந்து எல்லாமே இருக்கணும். நான் காமிச்செல்லாம் உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதுவும் இருக்குது. இப்போது சும்மா இப்போ டம்மி, அதெல்லாம் வேஸ்ட். அது எதுக்கு வைக்கணும்? அப்போது யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தானே வைக்கணும். நீட்டாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னா யாராவது ஒருத்தவங்க மூவி பார்ப்பாங்க, இல்லை ஏதாவது ஒர்க் இருந்தால் ஒர்க்கு பண்ணுவாங்க. ஒரு அப்செட் பண்ணி விட்டாங்க நம்மளே. இப்போது இதுக்கு -1, வேறு என்ன நல்லா நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு இடத்துல ஸ்டாப்பிட நிறுத்தியிருக்காங்க. இது சாப்பிட்ற இடமா இல்லை என்னன்னு தெரியல. பட் சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி இருக்குது. இதுதான் நாங்கள் வந்த பஸ். ஒரு வழியாக சோறு வாங்கி விட்டோம். பிரியாணி பின்னாடி இருக்கு பாருங்க, ஸ்டார் பிரியாணி பார்சல் தான். அங்கெல்லாம் போய் சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது. எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி? அவன் அப்பயே சொன்னான், பார்சலே சார் 10 மினிட்ஸ் ஆகும்னா. ஜி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம், கொஞ்சம் பார்சல் பண்ணி கொடுங்க. சாப்பிட்லாம் தான் போனோம், டைம் ஆகிடும், 20 மினிட்ஸ் எடுத்துருவோம்னா. ஆல்ரெடி 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பஸ்ஸில் தான் இருந்தேன். எங்களுக்கு அவன் ஸ்டாப் பண்ணிட்டானே தெரியாது. நாங்கள் ஏதோ பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு நினச்சோம். இங்கே பார்த்தா எல்லாம் இறங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வாடா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அங்கே ஃபுட் ஸ்டாப்னு ஒன்று இருந்துச்சு, அங்கே மொக்கையாக இருந்துச்சு. சரி பார்த்தோம், 5 ஸ்டார் பிரியாணி போய் பிரியாணி வாங்கிட்டு பஸ்ஸில் போய் சாப்பிடுவோன்னு வந்து விட்டோம். செம பசி, சாப்பிடுவோம். காலையிலேருந்து சாப்பிடல. அழகாக பார்சல் பண்ணி ரைத்தா, கத்திரிக்காய், பிரியாணி அன்பாக்ஸ் பண்ணுற வேண்டியதான் இன்றைக்கி. வேகமாக வரோம் நாங்கள். ஸ்டார் பிரியாணி சாப்பிட்டது இல்லை? நான் ஸ்டார் பிரியாணி சாப்பிட்டதில்லை. அங்கே சென்னையில் இருக்குது. அங்கே எவ்வளோ 150 200 இருக்கும். 200, இங்கே 220 டேக்ஸ்லாம் போட்டு எடுத்துட்டாங்க. வந்துட்டான் அவன், வந்துட்டான்னு நினைக்கிறேன். சரி நான் போய் பஸ்ஸில் போய்ட்டு இன்னைக்கு ஒரு புடி வாங்க. கலரே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குல்ல, இந்த கலர் போட்டெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. சாப்பிடுவோமா? சிக்கனு செம்ம சத்தியமாக செம பசியில் இருக்கும். அதெல்லாம் அருமையாக இருக்குது. சிக்கன்லாம் செம்ம சாஃப்டாக இருக்குது. அழகாக உள்ள 2 பீஸ் பெருசாக சிக்கனு, ரைத்தா அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்பா இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நான் படுத்துட்டேன் பசியில். நான் சாப்பிட்றேன், எப்பா முடியல. சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃபுல்லாக. அண்ட் அதுக்கே நடுவில் வேறு சண்டே ஆகிடுச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ வந்து சார் இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது சார். நான் அவங்ககிட்ட கேட்டோம், நீங்கள் இப்போ இறங்கினப்போ நீங்கள் சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தால் தான் 20 மினிட்ஸில் சாப்பிடலாம் முடியாது. ஒரு சிலர்லாம் ரொம்ப ஸ்லோ ஈட்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க சாப்பாடு எடுத்தாங்கன்னா மினிமம் 20, 25, 30 ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ் பண்ணணும். அப்படி இல்லைனா அவங்க அலோவ் பண்ணணும் ஃபுட் எடுத்து வந்து இங்கே சாப்பிட்றது.
ஃபுட்டு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு ஓகே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னப்போ, இல்லை சார் அவங்க எங்களை தான் திட்டுவாங்க, ஏசியில் ஃபுல்லாக வர போகும் அப்படின்னாங்க. புரியல. நாங்கள் ஃபுல்லாக இதை க்ளோஸ் பண்ணிட்டோம், ஏசி க்ளோஸ் பண்ணியாச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க இப்போ என்ன பண்ணாச்சு, சாப்பிடுவோம் என்ன பண்ணு கேட்டால் அப்புறம் ஓகே போயிட்டாங்க. அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, வயிறு ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருந்துச்சு பிரியாணி. உண்மையாகவே டேஸ்ட் வைஸாகவும் ஒரு ஆள் நல்லா குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக, நிறைய பீஸ் 2 பீஸ் இருந்துச்சு. அதில் சின்ன சின்ன பீஸ்லாம் நிறையா இருந்துச்சு. 2 பீஸ் பெருசாக இருந்துச்சு, ஒரு லெக் பீஸ் இருந்துச்சு. லெக் பீஸ் கிடைச்சது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரியாணியில். எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் பெரிய பீஸ் இருந்துச்சு. சிக்கன்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. எனக்கு அதை சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாம். அப்புறம் ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும், ரொம்ப காரமான மீடியமான ஸ்பைஸ் கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு பிரியாணி. நான் அவ்வளோ நிறைய இடத்துல நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். எங்கே போனாலும் நான் பிரியாணி எப்பயுமே சாப்பிடுவேன். ஃபர்ஸ்ட்டு எதாவது சாப்பிட என்ன கேட்டாங்கன்னா லஞ்சுக்கு பிரியாணி தான் கன்ஃபார்ம். மீல்ஸ்லாம் அப்படி அப்படின்னு. ஸோ உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போவோம். ஓகே, நம்ம வந்தாச்சு. இறங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. யோசிப்பீங்க என்னடா சொக்காலாக மாற்றிருக்கிற அப்படின்னு. அப்படியே இறங்கினோடனே ஃபங்க்ஷனை கொண்டு போகிறோம். டைரெக்டாக இறங்கி உங்கள்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் சாப்பிட்டோம், படுத்தோம், எழுந்திரிச்சோம், ஃபோன் பண்ணோம், அவ்வளோதான். அப்படி இப்போ என்ன ஒரு சந்தோஷம்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லா போர்டும் பார்க்கறதுக்கு தமிழில் இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தா கன்னடமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஹாப்பி. நல்லா இருந்துச்சு, நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தது. அண்ட் நான் உங்கள்கிட்ட ப்ரைஸ் சொல்கிறேன். எவ்வளோ அப்படி ப்ரைஸு? 2 டிக்கெட் 1300. ஸோ அப்படின்னா வந்து 650 பர் ஹெட் வந்து டிக்கெட் வந்து 650 செம்ம வருது. ஸோ 8 hours ட்ராவல், 7.5 hours ட்ராவல் ஆச்சு. 12:30 8 ஆகிடுச்சு கரெக்டாக டைம். 8 o'clock வந்து இறங்கவே போகிறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சின்னதாக தான் வந்து என்ன பண்ணது, இந்த லேப்டாப் சார்ஜ் போடக்கூடாதுன்றது. எனக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 650 ரூபாய்க்கு பிஸ்லரி வாட்டர் பாட்டில் தான் ஃப்ரீ நமக்கு. இதுதான் நாங்கள் இருந்த ஸ்பேஸ். தெரியாது கன்ஃபார்மாக. நாங்கள் இந்த ஸ்பேஸ் இது நல்லா இருக்குது, ரொம்ப சிம்பிளாக. இது என்ன ஒரு பிரச்சனைனா, நான் ஏன் உள்ளே உட்காந்து பேசுகிறேன்னா வெளியே செம்ம மழை. ஸோ அதனால தான் நம்ம காமிச்சிட்டு டாட்டா பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தது. அதனால பஸ்லேயே முடிச்சிடலாம். இறங்கினா எடுக்க முடியாது, கேமராவை எடுக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தினால் நாளை தான் இங்கே பேசினேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் பெங்களூர் ட்ரிப் ஐ வாஸ் thoroughly enjoyed this ட்ரிப். ஸோ வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக பிளான் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு போவோம். கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் 2 months டெஃபினட்டாக நான் பெங்களூர் போவேன். ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் போய் அப்போ வீடியோ போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சேனல் ஓகே, டாடா பாய்.